உண்மையான விஷயம் எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. காய்ச்சல் சரியான தடுமல் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இந்த நேரலையில உங்களோட பேசணுன்றதுக்கு அப்படித்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸ்கோ கமிட்டிக்கு நான் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். ஏன்னு சொன்னா நம்ம இந்த ஆன்லைன் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைன் ஊடாக செய்யற கோர்ஸை இந்த கெட் டுகெதர் பண்ணி இந்த டேலண்ட் ஷோ பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்ட். இதுல என்னோட தோட்ல வந்துட்டு தேர் இஸ் நோ மைனஸ் பாயிண்ட். அந்த அளவு பெர்ஃபெக்டா நீங்க அந்த எக்ஸ்கோ கமிட்டி பண்ணியிருந்தீங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் பிஸியான டைப் வந்துட்டு. ஸோ அது சம்பந்தமா நான் எந்த ஒரு கேரக்டர்ல நான் இன்வால்வ் ஆகல. இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு வந்துட்டு இந்த எக்ஸ்கோ கமிட்டி வந்துட்டு இந்த நேரலையில ஒரு ஜூம் ஊடாக நடக்கிற ஒரு கிளாஸ்ல வந்துட்டு இந்த இதை வந்துட்டு இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒருமிச்சு ஒரு ரிஹர்சல் பார்த்து இதுக்கு முன்கூட்டி ஆயத்தங்களை செஞ்சு இதுக்காக வேண்டி எவ்வளவு எஃபர்ட்டை நீங்க பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு பேருக்கும் என்னோட தனிப்பட்ட ரீதியாக நான் உங்களை எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன். பெர்ஃபெக்டா இருந்தீங்க. சகல நிகழ்ச்சியும் அழகான முறைக்கு செஞ்சிருந்தீங்க. அதுக்காக சகலரும் நீங்க மிச்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருந்தீங்க. நல்ல விஷயம். இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் வழங்கிச்சு நம்ம ஏன்டா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா நம்மளோட நோக்கம் எல்லாம் வந்துட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோமே இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்படி இந்த மாதிரி டேலண்ட் ஷோ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸா ஒரு ஹை டாப் லெவலுக்கு கொண்டு போய் செய்வீங்கன்னு சொல்லி நான் உண்மைக்கு எதிர்பார்க்கல. எக்ஸைட்டடா இருந்துச்சு இன்னைக்கு. அதுல இப்ப பேசினாரு எனக்கு முதல் பேசின சகோதரர் அபிலாஷ். மாஷா அல்லாஹ், வாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு கூட ஒரு அக்குர்ன பிரதர் ஒரு நாள் இருந்தார், யாஷிர்னு சொல்லி. அக்குர்ன பிரதர் இன்னொரு குர்நாகல் பிரதர். நாங்க மிச்சம் என்ஜாய் பண்ண மாட்டேன். அது மாத்திரமல்ல நம்ம மாஜி. ஓ யாசிர். ஆமா ஆமா ஆமா. அக்குர்ன. மற்ற வந்துட்டு நம்ம அபிலாஷ், அடுத்தது மாஜித் வந்துட்டு அந்த ஆர்கனைஸ் பண்ற டைம்ல நான் அவரோட அந்த பிஸி டைம் எல்லாம் பார்த்தேன். மாஷா அல்லாஹ், அழகான முறைக்கு சரியா அந்த அந்த பக்காவா அந்த ப்ரோக்ராம் நடக்கணுங்கிற விஷயத்துல அவரு, அந்த பாசில் பிரதர், இப்படி அவங்களோட இணைஞ்சிருந்த அந்த எக்ஸ்கோ மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு மிச்சம் எஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலா நான் அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்றேன். அனசருக்கும் தேங்க்ஸ் பண்றேன். இந்த டீம் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சிருக்கீங்கிறது இன்னைக்கு மிச்சம் சந்தோஷம் இருந்தீங்க. நான் இது எதிர்வருகின்ற காலங்களில் இதே மாதிரி ஒரு நிகழ்வை ஒரு கெட் டுகெதர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கோர்ஸை மாத்திரம் இல்லாம ஸ்கில் மாத்திரம் இல்லாம ஒரு கெட் டுகெதர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல ஒரு மூமெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயற்படுறங்கிறது ஒரு புரிந்துணர்வுங்கிறது அதான் அது ஒரு வேற வகையான ஸ்கில் வந்துட்டு. அது ஒரு டேலண்ட். நம்ம வேற எந்த ஒரு கோர்ஸ்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. உண்மையான விஷயம். அதுல நான் இந்த விஷயத்துல உங்களோட இந்த நடந்த விஷயத்துல எதுலயுமே வந்துட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்னே பார்க்கல. அது சின்ன சின்ன தடங்கல்கள் வரும், டைமிங் வித்தியாசப்படும். ஏன்னா பேச்செல்லாம் வந்து எனக்கும் ஒரு ஸ்பீச் ஒன்று தந்தாங்க, நானும் கொஞ்சம் டைம் எடுத்து பேசினேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு லிமிட்டட் டைம் கொடுக்கப்படல. அதால கொஞ்சம் டைம்கள் அட்ஜஸ்டபிள் ஆச்சு. அதெல்லாம் மைனஸ் பாயிண்டே இல்லை. பட் பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்டா செஞ்சீங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்.